இன்னைக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன், சில கட்டு இன்னைக்கு உடையும். ஆமா, சில தரித்திரம் இன்னைக்கு மாறும். இன்னைக்கு உனக்கு பிசினஸுக்கான வழி திறக்கப்படும். உன் கை கால கட்டி வச்சிருக்கிற கட்டெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அவ்வளோ எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிப்பவன் அல்ல. நாம எப்போதெல்லாம் அவரை மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்துருவை எழும்ப பண்ணி நமக்கு குடைச்சல் தந்து கர்த்தரிடத்திலே நம்மை சேர்க்கிறவர்கள் தான் சத்துருக்கள். நீ இழந்து போனதையெல்லாம் நீ சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பெரிய அளவுல உனக்கு தந்துதான், உன்னை ஆசீர்வதிச்சுதான் மற்ற காரியங்களுக்கு கொண்டு போவாரே தவிர நீ இழந்து போனதையெல்லாம் மீட்டுக் கொள்வான். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். பிறர் குறைய நம்ம எப்போ சொல்ல மாட்டோம் தெரியுமா? நம்ம குறைய நம்ம உணரும் போது தான் பிறர் குறைய நம்ம சொல்லவே மாட்டோங்க. வேதம் என்ன சொல்லுது? உன் கண்ணில் பெரிய ஒரு உத்தரம் இருக்குது, அது உன் கண்ணுக்கு தெரியாமல் அந்த உத்தரம் உன்னை மறைச்சிக்கிட்டே இருக்குது. நீ ரொம்ப பர்ஃபெக்ட்டு, நீ பண்ணுறது ரொம்ப கரெக்டு, நீ உன்னை யாரும் குறை சொல்ல முடியாதுன்னு. அதனால் நீ என்ன பண்ணுற? உன் கண்ணுக்கு உன் உத்தரம் தெரியாததுனால மற்றவன் கண்ணில் மற்றவனுக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன துரும்பு தான் இருக்குது, அது உனக்கு உத்தரம் மாதிரி தெரியுது. எப்போ தெரியுமா நம்ம அடுத்தவங்கள குறை சொல்ல மாட்டோம்? நம்ம குறைய நம்மளே பார்க்கும்போது தான் மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறத நம்ம நிறுத்திடுவோம். அவங்க மாறலை பிரதர், அது சரியில்லை பிரதர், இது இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் பிரதர் அப்படின்னு வாயை திறந்தாலே குறையாத சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசி பேசியே ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டீங்க. நிறைய பேர் நாளெல்லாம் என் ஊழியத்துக்கு வந்த நாள்லேருந்து மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதும் மற்றவங்களை பற்றி குத்த சொல்கிறதையும் நான் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா என் மேலேயே நிறைய தவறுகள் இருக்கும்போது அதை நான் திருத்தி கொள்ளாமல் அவங்கள பார்த்து சொன்னால் நான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாய்தான் மாறி போவேன் என்று மற்றவர்களுடைய குறைய நான் சொல்ல நிறுத்தினேனோ அன்றிலிருந்து என் குறைய திருத்தி கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். தானியேலை எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது ஒரு குறைய கண்டுபிடிக்கணும்னு முகாந்தரத்தை சான்ஸை தேடிக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால அவங்களால குற்றமும் சொல்ல முடியலை, குறையும் சொல்ல முடியலை. தேவ பிள்ளையே, அவன் மாறலை, அவன் சரியில்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக நீ மாறிடு. நீ மாறுனா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ பார்க்காம விட்டுட்டியே, ஈஸியாக அடுத்தவங்க மேலே பழிய போடுறது, அவங்க அப்படிதான்னு சொல்கிறது. அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அன்னைக்கே இப்படிதான்னு. ஒரு ஊழியக்காரனை பற்றி ஒரு கெட்ட செய்தி வந்தால் அன்னைக்கே நினச்சேன் இவனுக்கு இப்படி தான் ஆகும்னு. நீ முத்திர குத்தாத. நீ என்ன கவர்மெண்டா? நீ என்ன ஆண்டவரா? நீ செய்கிற பாவம், அவன் பாவம் ஏதோ வெளியே தெரிஞ்சிருச்சு, உன் பாவம் ஏதோ வெளியே தெரியலை. இன்னைக்கு குறை பேசுகிற வாய் யாரு குறை பேசுவா தெரியுமா? தான் குறைய உணராதவன் தான் குறை பேசுவான்.
அவன் தான் குறைய உணர்ந்தானா மற்றவங்கள குறை பேச வாய்ப்பு வராது, வாயு வராதுங்க. அதனால இதை சிந்திச்சு செயல்படுங்க. தங்களை தாங்களே திருத்த பாருங்க. நீங்க திருந்தும் போது எல்லாம் திருந்திரும், நீங்க மாறும்போது எல்லாம் மாறிடும். ஜோமனோமா. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் கண்ணாடியை போல எங்களையே நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.